பிறகு அனைவரும் தங்களின் உண்மையான அதிபதியாகிய அல்லாவிடமே திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், கைப்பற்றுவதற்கான அந்த நேரம் வந்த உடனே அந்த மலக்கு என்ன பண்ணிடுவார், கைப்பற்றிட்டு வந்துடுவார். எங்கே கொண்டு வருவார், அல்லாவிடத்தில் கொண்டு வருவார். அல்லாஹ் யார், உண்மையான அதிபதி. அல்லாஹ் சொல்கிறான். இது வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தீங்க, நீங்கள் இன்னொரு அதிபதிக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்போது ஒரு நாட்டுடைய அதிபர்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நாட்டுடைய அதிபருங்கிறோம், ஒரு பிரதமருங்கிறோம், ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருக்கிறோம், அல்லது ஒரு ஃபேமிலிக்கு கீழே இருக்கிறோம், அல்லது யாருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அல்லாவுக்கு மாறு செய்யும்போது இவங்களை பகைச்சிக்கூடாதுன்னு பார்க்குறோம். என்ன நினைக்கிறோம், வீட்டில் இப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இப்படி நான் பகைச்சிக்கிட்டேன் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு என் மேலே கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கு காரணம் காட்டி அல்லாவுக்கு மாறு செய்கிறான். எப்போவுமே படைத்தவன் விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது. புரியுதா, படைத்தவன் விஷயத்தில் படைப்புகளுக்கு கட்டுப்படக்கூடாது. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அது ஊர் தலைவராக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப உபகாரம் செஞ்ச ஒருத்தர் நண்பராக இருந்தாலும் சரி, இது யாரையுமே பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்கிட்ட போய் நிற்கணும். அப்போ இங்கே அல்லாஹ் இங்கே கிண்டலாக என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்றைக்கி அபூஜஹில் பேச்சை கேட்டு நீங்கள் ரொம்ப ஆடுறீங்க. இப்போ அந்த தாருநத்வாவில் இருந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்காத காரணம் என்ன, இவன் அதிபதியாக இருக்கான். யார், அந்த மக்கா அந்த நிர்வாகத்துக்கு அதிபதியாக இருக்கான். அப்போ அவன் என்னங்கிறான், அவன் ஏதாவது நினச்சிக்குவானோ. அபூ தாலிப் கூட ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ரசூல்லா கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஊர் எதாவது நினச்சிரும், மக்கள் எதாவது நினச்சிருவாங்க, அபூஜஹில் கேவலமாக நினைப்பான். இந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கும்போது இவங்க யாரும் நாளைக்கு இந்த ஸ்டேஜில் காப்பாற்ற போகிறது கிடையாது. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உண்மையான அதிபதியை பயந்து வாழுங்க. எப்போவுமே இதை மைண்டில் வச்சுக்கங்க, அந்த அன்னைக்கு நீங்கள் வந்தே தீருவீங்க.